மனுஷனுக்கு அடிப்படையானது எது வேணும்னா இருக்க இடம் இருக்கணும். அதுதான் மெயினானது. அதுவே நம்மளுக்கு இல்லைன்றப்போ அது வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லாம ஆயிரும். என்னுடைய சேமிப்பு பூரா நான் இதுலதான் வச்சிருந்தேன். இடம் மட்டும் இருந்துச்சுன்னா கூட ரைட்டுன்னு சொல்லலாம். வீடு செலவு பண்ணி எல்லாருமே கட்டிட்டாங்க. இந்த ஏரியா ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 60 வீடு இருக்கும். இந்த லைனே ஃபுல்லா அந்த இடமே இல்லாதபடிக்கு பண்ணிட்டாங்க. நாங்க ஏடிஎம்கேல முழுமையா இருந்திருக்கோம். கொஞ்சம் நஞ்ச உழைப்பு கிடையாது. 1980 ஆரம்பிச்சது எங்க ஏடிஎம்கே வாழ்க்கை. ஒருத்தர் கூட நின்று என்ன ஏது என்னம்மா என்ன விஷயம், இது நல்லதுக்கும் வந்ததில்ல கெட்டதுக்கும் அவங்க வந்ததில்ல. பேருக்கு தான் நாங்களா ஓடிட்டு இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப வீட்டு பிரச்சனை வந்துச்சு, அப்பயாவது வந்து என்ன ஏது ஏன் இப்படி ஆச்சு என்ன இருக்கு ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்க கிடையாது. உடனே நாங்க கவுன்சிலர்கிட்ட சொன்னோம். அவரு வந்து அவரு அன்பில் அவருக்கு சொல்லி தர்மகிட்ட சொல்லி எல்லாம் உடனே வந்துட்டாங்க. இவரு மகேஷ் பொய்யாமலையா எங்க வீட்டுக்கிட்ட நிப்பாட்டி வீட்டை சொல்லி காட்டி அக்கா அதை சொல்லுவாங்கன்னக்குள்ள அவர் சொன்னார். என்னம்மான்னு கேட்டாரு. இல்லைங்க நாங்க இத்தனை வருஷமா இருக்கோம், வரியெல்லாம் கட்டியிருக்கோம், திடீர்னு இடிக்கிறேன்றாங்க, பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க, அவர் சொல்லிட்டு போன வார்த்தை. கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், தைரியமா இருங்க. ஒண்ணு இந்த லைன்ல இருக்கிற எல்லா மக்களுக்குமே மக்கியானாலே அமைச்சர் வந்துட்டாங்க. ஒரு வீடா வந்து சந்திச்சுட்டு போனாங்க, குறைகளை வந்து கேட்டாங்க. இது வரைக்கும் வந்தாரு அமைச்சர். உடனே எங்களுடைய கோரிக்கையை எடுத்து நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி மகேஷ் ஐயா அண்ணன் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. நின்று கேட்டுட்டு போனாரு பாருங்க. மற்றவங்களாம் எப்படின்னா சரி 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 சரின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. அவரு நின்று அந்த வார்த்தையை கேட்டு கோயில்ல வந்து உக்காந்து எல்லாத்துலயும் ஆறுதலா பேசி பட்டா வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்ப நாங்க நன்றிக்கு ஏடிஎம்கே இருந்தா என்ன குடும்பமே நாங்க மாறிட்டோம் டிஎம்கேக்கு. கோயில் மண்டபம் இருக்கு, அமைச்சர் வந்தாங்க. எல்லாத்துக்கும் அவங்க கையாலே ஒருத்தருக்கும் தனித்தனியா வீடு யார் யாருக்கு இருக்கோ அவங்கவுங்க பேரை சொல்லி ஒருத்தருக்கா பட்டா கொடுத்து அது ஒரு நிகழ்ச்சியா தான் நடத்தினாங்க. கோயிலில் வச்சு தான் கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு மன திருப்தியா இருக்கு. ஏன்னா அந்த கோயில்ல தான் நாங்க எல்லா மனு எழுதணும். அதே கோயில்ல எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது டிஎம்கே காரங்க தான். மன நிம்மதியோட இருக்கோம், பரிபூர்ண நிம்மதியா இருக்கிறோம். மகேஷ் பொய்யாமலி வந்து எங்க மனசுலயே இருக்காரு, என்னைக்கே நாங்க மறக்க மாட்டோம். திரும்ப அவரே வரணும் எங்களுக்கு